இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீட் எக்ஸாம் ஹால்குள்ள நீங்க கொண்டு போனீங்கன்னா பேன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நீட் எக்ஸாம் ஹாலில் கேண்டிடேட் வந்து என்ன ஐட்டம்ஸ் கொண்டு போகலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்மிட் கார்டு, ஃபோட்டோஸ் மட்டும்தான் அலௌட். அண்ட் வாட்டர் பாட்டிலும் நீங்கள் கொண்டு போகலாம். அந்த வாட்டர் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஸோ மெட்டல் வாட்டர் பாட்டில்ஸ் அலௌட் இல்லை. அண்ட் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ் கொண்டு போனீங்கன்னா இன்னும் நல்லது. அங்கேயே யூஸ் பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் தூக்கி போட்டு வந்துடலாம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் நாட் அலௌட் இன் நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள பார்க்கும்போது ஆர்னமெண்ட்ஸ்ல உங்களுக்கு கம்மலா இருக்கட்டும், மூக்குத்தியா இருக்கட்டும், செயினா இருக்கட்டும், ரிங்ஸா இருக்கட்டும், இனி உங்களோட சென்டிமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலுமே இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அலௌட். ஸோ ஏன்னா நீங்க மெட்டல் டிடெக்டருக்குள்ள பாஸ் ஆகும்போது அது வந்து நாய்ஸ் கொடுக்கும். அது வந்து உங்களை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அங்கே லாக்கர் சிஸ்டம் எதுவுமே இருக்காது. ஸோ பெட்டர் நீங்க வீட்லயே அதை ரிமூவ் பண்ணிட்டு போறது உங்களோட செக்கிங் டைம் வந்து சேவ் பண்ணும். ஸோ செகண்டரி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்லி நாட் அலௌட். பென்னு முதற்கொண்டு எல்லாமே உள்ளே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸ், உங்களோட பாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. ஈவன் ஸ்கேல் ஆர் பென்சில் ஆர் இரேசர் எதுவுமே அலௌட் இல்லை. தேர்ட் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஈவன் வாட்ச் வந்து நாட் அலௌட். அது ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், மேனுவல் வாட்சாக இருக்கட்டும், எதுவுமே நாட் அலௌட். இயர்ஃபோன்ஸ் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே வந்து அலௌட் இல்லை. இஃப் யூ ஆர் யூசிங் எனி இயரிங் எய்ட் அது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அதில் கூட கம்யூனிகேஷன் எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்தால் இயரிங் எய்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதர் ஐட்டம்ஸ் என்னென்ன அலௌட் இல்லைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சன்கிளாசஸ், ஹேண்ட்பேக், வாலெட், பெல்ட், கேப், கிளிப்ஸ் எதுவுமே அலௌட் இல்லை. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியும்.